இது வரைக்கும் நம்ம சேனல்ல நான் எக்கச்சக்கமான ட்ரிம்மர் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண எல்லா ட்ரிம்மர்ஸ் விடவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரிம்மர் ஃப்ரம் ஃபிலிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு அண்ட் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ட்ரிம்மர். அண்ட் இதே நான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு ட்ரிம்மர் வச்சு உங்களால் உங்கள் ஹெட் டு டோ, உங்கள் தலைமுடி, உங்களோட பியர்டு, நோஸ்குள்ளே ட்ரிம் பண்ண முடியும். அப்புறமா உங்கள் பாடி ஹேர், அண்டர் ஆர்ம்ஸு, அப்புறம் உங்கள் ஃபுல் பாடி ட்ரிம்மிங்கு, அப்புறம் சென்சிட்டிவ் ஏரியாஸில் ட்ரிம் பண்ணுறது, அது போக ஷேவிங்கு அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ப்ரிசிஷன் ட்ரிம்மிங், அதாவது சின்ன சின்ன பிளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ரீஜனில், இந்த சின்ன சின்ன ரீஜனில் கூட நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ரிம் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ட்ரிம்மர், உங்கள் ஹெட் டு டோ வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக வந்து ட்ரிம் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அது போக இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்ட் சென்சார் வந்து இருக்குது. உங்கள் பியர்டோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். ஸோ உங்கள் பியர்ட் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்டிவாக வந்து ட்ரிம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாக வர்த்தா இல்லையா, ரீசெண்டாக ஃபிலிப்ஸ் லான்ச் பண்ணதில் இது பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத லைவாக இந்த வீடியோவில் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காமிச்சு என்னோட ஜென்யூன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒர்த் ஃபார் மணியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 13 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ட்ரிம்மரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்னென்ன ட்ரிம்மிங் கிளிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பியர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1mm 2mm அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3mm to 7mm அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ட்ரிம்மிங் கிளிப்பில் அட்ஜஸ்டபிள் ஹெட் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் வந்து 3mm to 7mm வரைக்கும் ஒன்று வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ட்ரிம்மிங் கிளிப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மிங் கிளிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரே ஒரு ட்ரிம்மிங் கிளிப் தான், பட் அந்த கிளிப்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பியர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9mm 12mm அண்ட் 16mmக்கு தனித்தனி பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 9mm 12mm 16mm கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஹேர்க்கும் வந்து யூஸ் பண்ணும். ஒருவேளை நீங்களே உங்க ஹேர் வந்து வீட்லயே ட்ரிம் பண்ண போறீங்க, சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 9mm 12mm 16mm பிளேட்ஸ் தான் நீங்க வந்து உங்க ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல ரெண்டு ட்ரிம்மிங் கிளிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரிம்மிங் கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட்டிங்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, 3mm அண்ட் 5mm. அண்ட் இந்த ட்ரிம்மிங் கிளிப்ஸை நீங்க உங்க பாடியில மட்டும் இல்ல, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ், உங்களோட சென்சிட்டிவ் ஏரியாஸ்லயும் ட்ரிம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ட்ரிம்மிங் கிளிப்ஸ் இவ்வளவுதான். இதை வச்சு உங்களால 0.5 to 16mm வரைக்கும் லென்ஸ் செட்டிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் 0.5mm ட்ரிம்மிங் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு எல்லா ட்ரிம்மிங் பிளேட்ஸும் நீங்க கழட்டிட்டு ஜஸ்ட் இந்த நார்மல் ட்ரிம்மிங் பிளேட் வச்சு நீங்க வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை ரொம்ப ப்ரிசைஸ்டா இந்த ரீஜன்ல, ஐ மீன் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, லிப்ஸ்ல இந்த ரீஜன்லாம் ரொம்ப அக்யூரேட்டா வந்து ட்ரிம் பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரிம்மிங் பிளேடை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அண்ட் சீரியஸ்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ட்ரிம்மிங் பிளேட் வந்து ரொம்ப குட்டியா, ஷார்ட்டா அண்ட் ரொம்ப அக்யூரேட்டா ட்ரிம் பண்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு மோஸ்ட்லி இந்த ரீஜன்ல ட்ரிம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இப்போ இதை வச்சு நல்லா ஓரளவுக்கு ஈஸியாக வந்து ட்ரிம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிம்மிங் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நோஸ் அண்ட் இயர்ஸை வந்து ட்ரிம் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும், கரெக்டாக உங்க நோஸ்க்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி இருக்க ட்ரிம்மிங் பிளேட் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ஈஸியாக வந்து நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை வச்சு உங்களோட நோஸ்க்குள்ள இருக்க ஹேரை ஈஸியா வந்து ட்ரிம் பண்ண முடியும். அது போக உங்க காதுல இந்த ரீஜன்ல இருக்க ஹேரையும் வந்து ஈஸியா உங்களால ட்ரிம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி ஷேவிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனி ட்ரிம்மிங் பிளேட் ஹெட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஈஸியா ஷேவ் பண்றதுக்கு வசதியா கரெக்டான ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ட்ரிம்மரை வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஹோல்ட் பண்ணா போதும், உங்க ட்ரிம்மிங் பிளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து வளைஞ்சுதான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆங்கிள் நல்ல ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எல்லா ட்ரிம்மிங் பிளேட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஷார்ப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் தான். ட்ரிம்மரோட வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வரும். 3 yearsமே நீங்க வந்து ட்ரிம்மிங் பிளேட்ஸ் வந்து மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. 3 years அப்படின்னா நார்மலாக எல்லா ஃபிலிப்ஸ் ட்ரிம்மருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 years தாராளமாகவே வந்துடும். அந்த 4-5 வருஷமும் நீங்கள் வந்து ட்ரிம்மிங் பிளேட்ஸ்லாம் வந்து மாற்றணுன்ற அவசியமே இல்லை. ஒரே ட்ரிம்மிங் பிளேட்ஸ் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 4 to 5 years. அந்த ப்ராடக்ட் கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், இதோட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. நீங்கள் 1 hour சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 minutes, அதாவது 2 hours ரன் டைம் கிடைக்கும். 1 hour சார்ஜ் பண்ணாலே போதும். 120 minutes அப்படிங்கிறப்போ நீங்கள் டெய்லி ட்ரிம் பண்ணுறீங்கன்னா கூட டெய்லி ஒரு 5 minutes 6 minutes ட்ரிம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தாராளமாக ஒரு 3 to 4 weeks அசால்ட்டாக வரும். பட் நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறீங்க, நல்லா சீக்கிரமா ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட பிரச்சனையே இல்லை. 5 minutes ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 5 minutes சார்ஜ் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து அசால்ட்டா ஒரு ஃபுல் ட்ரிம் வந்து கிடைக்கும். க்ளோஸ் டு ஒரு 10 minutes வந்து உங்களுக்கு அசால்ட்டா வந்து ட்ரிம்மிங் கிடைக்கும். அண்ட் நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி
ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அண்ட் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பேட்டரி வந்து லோவாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பேட்டரி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் வந்து ஆன் ஆஃப்க்கு ஒரே ஒரு ஸ்விட்ச் தான் இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பவர் அடாப்ட் சென்சர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பியர்டோட டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டென்சிட்டி இருக்கும், இங்கே ஒரு டென்சிட்டி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க பியர்டோட டென்சிட்டியை இந்த ட்ரிம்மர் வந்து சென்ஸ் பண்ணும். உள்ள ஒரு சென்சர் இருக்கும், அது ஒரு செகண்டுக்கு 125 டைம்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இங்கே ட்ரிம் பண்ணுறப்போ உங்களுக்கு பியர்ட் லென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக மேலே மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு பியர்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே ஒரு மாதிரி ட்ரிம் பண்ணுறது, இங்கே ஒரு மாதிரி ட்ரிம் பண்ணுறது அப்படிலாம் இருக்காது. ஈவனான ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, எல்லாம் ஓகே, பட் இவ்வளோ ட்ரிம்மிங் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 13 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறப்போ, எங்கேயாச்சும் வெளியே போகிறப்போ வந்து ட்ரிம்மர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் மொத்தமாக பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்மரு, அதுக்கப்புறமா அதோட இந்த ட்ரிம்மிங் கிளிப்ஸு, அப்புறம் இந்த ட்ரிம்மிங் பிளேட்ஸு எல்லாத்தையும் உங்களால் இந்த ஒரு பவுச்சுக்குள்ளே அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக உங்களால் இந்த மாதிரி பவுச்சுக்குள்ளே போட்டு ட்ராவல் பண்ணுறப்போ வந்து எடுத்துகிட்டு போக முடியும். எல்லாத்தையும் மொத்தமாக இது வந்து அக்காமடேட் பண்ணிடும். ஸோ இப்போது லைவாக இந்த எல்லா ட்ரிம்மிங் கிளிப்ஸும் யூஸ் பண்ணி என்னோட பியர்ட் வந்து நான் ட்ரிம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பியர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்ல ரஃப்பாக அண்ட் நிறைய டென்சிட்டியோடு தான் இருக்குது. அண்ட் கீழே இங்கெல்லாம் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 9mm ட்ரிம்மிங் கிளிப் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 9mm அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரிம்மிங் பிளேட்ஸ்லையும். ஸோ இப்போது இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போது ட்ரிம்மிங் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, வந்து சிக்கு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் நான் பர்சனலி எக்கச்சக்கமான ட்ரிம்மர்ஸ் ரிவ்யூ போட்டிருக்கேன், யூஸும் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் பெஸ்ட்டுங்க. ஸோ டன், இந்த ஒன் சைடு வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். அண்ட் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் எடுத்துக்கிட்டேன். லெஸ் தென் 1 மினிட்ல இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். அதுவும் ஈவனாக அண்ட் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோலே வந்து செம்ம ஸ்மூத்தாக வந்து ட்ரிம் பண்ணுது. ஸோ டன். இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 9mm வந்து போட்டேன். இப்போ மிடில் வந்து 16mm பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஷேப் வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ட்ரிம்மாக இருக்கக்கூடாது, ஸோ 16mm பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 9mm பிளேட்ஸை கழட்டிட்டு இந்த 16mm பிளேட்ஸ் வந்து போடுறேன். இப்போ மீசோட லென்த் இன்னும் அதிகமாக தான் இருக்குது, ஸோ அதனால் 12mm பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஸோ குடுங்க, செம்ம க்ளீனாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்பவே கம்மி டைம் தான் எடுத்துருக்கேன். அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே க்ளீனாக வந்து ட்ரிம் பண்ணிடுது. ஸோ இப்போது நான் 0.5mm ஷேப் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரீஜனில் ஒரு கோடு போடுறேன். கீழேயும் வந்து செம்ம க்ளீனாக ஷேப் எடுத்துட்டேன். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அக்யூரேட்டாக வந்து எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பிளேடை கழட்டிட்டு இந்த ப்ரெசிஷன் ட்ரிம்மிங் பிளேட் இருக்கு இல்லையா, இதை வந்து போட போகிறேன். இது வந்து எப்படி ட்ரிம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிளேடை கழட்டுறதும் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்லை, இந்த ஸ்க்ரூலாம் ஒன்றும் கழட்ட தேவையில்லை, சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு இந்த பிளேடை இந்த இடத்துல இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து கழட்டிடலாம். ஸோ இந்த ட்ரிம்மிங் பிளேட்ஸை கழட்டுறதும் மாட்டுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம், ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம். ஸோ டன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக இங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இப்போ ரொம்ப ஈஸியாகவே கரெக்டான ஷேப்பில் குட்டியோண்டு இருக்கவும் ஈஸியாக வந்து பண்ண முடியுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல வர்த்தான ட்ரிம்மர் மாதிரி தான் தெரியுது.
ஸோ பக்காவாக வந்து பண்ணியிருக்கு. பெரிய பிளேடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இது ஓகேங்க, செம்மையாக இருக்குது. ஸோ டன். இந்த 2 சைடும் நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பியர்ட் ட்ரிம்மிங் வந்து முடிஞ்சு, எந்த குறையும் சொல்ல முடியாது. பியர்டை வந்து பக்காவாக வந்து செம்ம ஷேப்பில் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கு. ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ட்ரிம்மிங் குவாலிட்டி, அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ட்ரிம்மிங் குவாலிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ இப்போது நான் இந்த நோஸ் ட்ரிம்மர் வந்து எப்படி ட்ரிம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபிட்டிங், கலட்டிங், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ நோஸ் அண்ட் இயர்ஸ் ட்ரிம்மிங்லையும் எந்த குறை சொல்ல முடியாது. பக்காவாக வந்து ட்ரிம் பண்ணிடுச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் முடியெல்லாம் பிடிச்சி இருக்குல்ல, பயம் இல்லாமல் ஈஸியாக வந்து நோஸ் வந்து ட்ரிம் பண்ண முடியுது. ஸோ இப்போது இந்த ஷேவர் வந்து இருக்கு இல்லையா, பாடி ஷேவர், இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சு எப்படி லைவாக ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பிளேட் மட்டும் கழட்டில, அது வந்து ட்ரிம்மிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பை. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஆங்கிளில். எதுக்கு அப்படின்னா, உங்கள் ட்ரிம்மரே வந்து இப்படி திருப்பணும்னு அவசியம் இல்லை. ட்ரிம்மர் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் பாடியில் இப்படி ஸ்மூத்தாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த ஹேரை வந்து நான் ட்ரிம் பண்ணுறேன். ஐ மீன் இந்த ட்ரிம்மிங் கிளிப்பை வச்சே ட்ரிம் பண்ணுறேன். எப்படி ட்ரிம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ளீனாக ட்ரிம் பண்ணிடுச்சு. பட் நல்ல ஒரு க்ளோஸ் ட்ரிம்மிங் தான் வந்து கொடுத்துருக்கு. ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஷேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மேலே இருக்க இந்த கிளிப்பை மட்டும் கழட்டிட்டு இப்போ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேவிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மார்க், அந்த முடி சின்ன சின்ன பிசுறு கூட இல்லை. செம்ம ஸ்மூத்தாக வளவலன்னு இருக்குது. ஸோ இப்போது என்னோடய ஹேரில் இந்த ரீஜனில் வந்து நான் ட்ரிம் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டன். ஹேரும் வந்து நான் பக்காவாக வந்து ட்ரிம் பண்ணிட்டேன், இந்த 2 சைட்லேயுமே ஈக்குவலாக. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டன். இப்போ போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் க்ரூமிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். பியர்டு, அப்புறமா கீழே வந்து ஷேவ் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணி, அப்புறமா இயர்ஸில் இருக்க ஹேரு, நோஸில் இருக்க ஹேரு, அப்புறமா தலைமுடியுமே பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைடும் வந்து ஓரளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ட்ரிம்மர் வந்து இது நல்ல ப்ரொஃபஷனலாக சலூனில் பண்ண அளவுக்கு செம்ம லுக்கில் வந்து இருக்குது. நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த இடத்துலலாம் க்ளீனாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ப்ரிசிஷன் ட்ரிம்மிங் பிளேட் வச்சு. ஸோ பக்காவாக வந்து செம்ம ஈவனாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கு. ஸோ கமிங் பேக் டு த ப்ரைஸ் ஆஃப் த ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது போக லோக்கல் ஸ்டோர்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஆகுது. இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து செட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 rupees ஆகுது. 3500 rupeesக்கு நீங்கள் அதர் பிராண்ட் ட்ரிம்மர்ஸ் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ரெகுலராக ஃபிலிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலி 3500 rupeesக்கு செம்ம வர்த்துன்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் தான் ஃபுல்லாக பியர்ட் ட்ரிம்மிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு என்னால் சலூனில் அடிக்கடி போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ட்ரிம்மராக வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஹெட் டு டோ வரைக்கும் நீங்களே கம்ப்ளீட்டாக வீட்டிலே பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 3500 rupeesக்கு எனக்கு பர்சனலி செம்ம வர்த்துன்னு தோணுது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அண்ட் ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட் யூஸ்வலாக 1 year வாரண்டியோட வந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக 4 to 5 years நம்மளுக்கு வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் பழைய ட்ரிம்மர்ஸ் ஃபிலிப்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது யூஸ் பண்ணி. ஸோ இந்த ட்ரிம்மர் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சீரியஸ்லி செம்ம ஒர்த்தான ட்ரிம்மருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5 years 6-7 years வரைக்கும் கூட ஒரு ட்ரிம்மர் வருங்க. நீங்கள் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அந்த ட்ரிம்மர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல அட்வான்ஸ்டு ட்ரிம்மர் ஹெட் டு டோ வரைக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா this is one of the best trimmer. and Philipsல இது வரைக்கும் லான்ச் ஆயிருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் தான். ஸோ மேபி இந்த ட்ரிம்மர் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி அதில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட்டே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.